அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா போலும். பெற்றோர்களை கவனியுங்கள். பெண் பிள்ளைகளை வளர்ப்பதற்கான வழிமுறைகளை குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. அவர்கள் சிறு குழந்தைகளாக இருக்கும்போது பெற்றோர்கள், அதிலும் குறிப்பாக அவள் தாய், சில ஒழுக்க நெறிமுறைகளை அவளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்ப்பது இன்றைய கால சூழ்நிலையில் கட்டாயமாக உள்ளது. பெரியவர்களுக்கு கண்ணியம், மரியாதை கொடுப்பது உண்மைய கடமை என்பதை அவளுக்கு புரிய வைக்க வேண்டும். இன்று அதை பற்றி பெற்றோர்கள் சொல்லி தருவதாக இல்லை. சொல்லி தந்தால் தானே பிள்ளைகள் அதன்படி நடப்பார்கள். அவள் ஆடை விஷயத்தில் இப்படித்தான் ஆடை அணிய வேண்டும் என்பது நம் மார்க்கம் உனக்கு கற்றுத் தருகிறது என்பதை பெண் பிள்ளைகளுக்கு அடிக்கடி ஞாபகம் ஊட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் பெண்களை சூழ்ந்துள்ள ஆபத்துகள் பல உள்ளன. அதனால் பெண் பிள்ளைகளிடம் சொல்லுங்கள், அடக்கமாக சென்று கண்ணியத்தோடு வீடு திரும்ப வேண்டும் என்று அடிக்கடி அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய நன்னடத்தையில் தான் எங்களுடைய கௌரவம், மான மரியாதை அடங்கி இருக்கிறது என்பதை அவள் மனதில் பதிய வைக்க முயற்சி செய்யும். கல்விக்கூடம் சென்று வரும் பிள்ளைகளிடத்தில் கவனமாக இருங்கள் என்று அவளுக்கு சொல்லி அனுப்புங்கள். இன்றைய கால சூழ்நிலையில் ஆண்களும் பெண்களும் கலந்து படிக்கக்கூடிய கல்விக்கூடமாக இருக்கிறது. அதனால் இது விஷயத்தில் பெற்றோர்களாகிய நாம் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் கல்விக்கூடம் சென்று வந்தவுடன் அவர்களிடத்தில் சந்தோஷமான முறையில் பேசி, இன்று ஆசிரியர்கள் உனக்கு என்னென்ன பாடம் நடத்தினார்கள், வேறு என்னென்ன நிகழ்வுகள் அங்கு நிகழ்ந்தன என்பதை பற்றி தெரிந்து கொள்வது பெற்றோர்கள் மீது கடமையாக இருக்கிறது. பெற்றோர்களிடம் கனிவாக கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் பிள்ளைகள், குறிப்பாக பெண் பிள்ளைகளிடம் அதிகம் பாசத்தை காட்டுங்கள். அவர்களிடத்தில் கடிந்து கொள்ளாதீர்கள். அப்படி செய்வதனால் அவர்களின் மனம் பாதிக்கப்படலாம். இதனால் உடல் மற்றும் உயிர் ரீதியாகவும் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். கவனம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.